எது ஜனனம் மரணம்? ஒரு ஆன்மா இங்க பிறந்து ஒரு ஆன்மா கடைசியில உடல் விட்டு போறதா மரணம்? கிடையாது. எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இங்க வந்தா, இங்கிருந்து போறது உறுதிதான். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா, இந்த ஆன்மா எப்படி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்றதுலாம் இந்த விஷயமே இருக்கு. ஏன்னா, இறைவன் கொண்டு விட்டுட்டாரு. உலகத்துல சிக்கிட்டீங்க. மாயையில இருக்கீங்க. சுத்தி இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்க்குறீங்க. எல்லா விஷயங்களும் அனுபவிக்கணும்னு உங்க மனசு தூண்டுது. அந்த மாரி செயல்கள் கூட ஈடுபடுறீங்க. மறுபடியும் அது கிடைச்சா சந்தோஷம், கிடைக்கலன்னா வருத்தம், துக்கம், தற்கொலை இந்த மாரிலாம் போயிரும். அப்படியெல்லாம் யாரும் போகக்கூடாது. ஏன்னா, நீங்க இந்த தற்கொலைன்றது உடல்ல இருந்து ஆன்மா போறதுக்கு மட்டும் தான் ஒரு வழி நீங்க நினைச்சுட்டு இறந்துட்டாலே நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு கிடையாது. இறந்தாலும் நிம்மதி இருக்காது. ஏன்னா, அது இறந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். இறந்தா அதை விட கொடுமையிலும் கொடுமையா இருக்கும் அங்க இருக்கிற தண்டனை. அப்ப எப்படி மரணத்த அப்ப என்னதான் பண்றது? எனக்கு இங்க வாழவே இஷ்டம் இல்லையே! என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன அப்படி பண்றாங்க. என்ன எல்லாருமே ஏமாத்துறாங்க. நான் அதீதமான துரோகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற சிந்தனைகள் எல்லாருமே நிறைய பேர் நல்லா புரிஞ்சுது. நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து கடந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் நீங்க அடிபட்டு, மிதிப்பட்டு, பக்குவப்பட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் கடந்து ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்றத நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணுமே இல்லப்பா இங்க. இங்க எல்லாமே சும்மாப்பா. எல்லாமே மாயைப்பா. நீங்க இருக்கிறதெல்லாம் நாளைக்கு போயிடும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸ் வந்துருச்சுனாலே ஆனா அது இங்கிருந்து வரக்கூடாது. இங்கிருந்து வரணும். அக்செப்ட் பண்ணணும். ஒண்ணுமே கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த அக்செப்ட் பண்ற குணமே வரமாட்டேங்குதே. நீங்க பார்த்தா ஆமா எதுவுமே இல்லதான். என்ன எடுத்துட்டு போறோம் போகும்போது சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமா வந்துட்டோம். இந்த பாழா போன உலகத்துல நம்ம மாட்டிக்கிட்டு நம்ம இங்க இருந்து இருந்த வரைக்கும் இங்க வாழ்ந்துட்டு அப்படியே போக வேண்டியதான் அப்படின்னு நினைச்சு அப்படிலாம் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டேன். உண்மை என்னன்னா உலகம் அப்படின்றது முழுக்க இருந்தும் இல்லாம இருக்கிறது அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற இந்த எல்லா விஷயங்களும். அப்படி அழிஞ்சு போற இதுல அழியாத ஒரு தன்மை இருக்கு. அந்த அழியாத பொருளையும், அந்த அழியாத தன்மையும் ஒவ்வொருத்தரும் அத கவனிச்சு அந்த பீக்ஸ் ஏறி போகும்போதுதான் நீங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க வர முடியும். ஏன்னா, உடல் அப்படின்றது இங்க நடமாடுறதுக்கும், இங்க நீங்க கர்ம அனுபவம் அனுபவிக்கிறதுக்குமாக முழுக்க 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 கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டூல் தான் இந்த உடல். இந்த உடலுக்கு வேற ஒண்ணும் கிடையாது. அதிகபட்சமா அந்த உடலை வச்சு நீங்க சாப்பிட முடியும். இந்த உடலை வச்சு நீங்க பல விஷயங்கள பண்ண முடியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா, செயல்கள மட்டுமே தான் செஞ்சுகிட்டு இருக்க முடியும் இந்த உடல்கள வச்சு. அப்ப இந்த உடல்னால என்ன பயனுன்னா, ஒரு பயனும் கிடையாது. அப்ப இந்த உடலுக்குள்ள இருந்து இயக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது யாருன்றது சிந்திச்சீங்கன்னா ஒரு எண்ணம். அப்ப உள்ளுக்குள்ள உயிரா இருக்கிற இறைவன எப்ப உணர போறீங்க அப்படின்ற கேள்விதான் இங்க எல்லா யோகிகளும், எல்லா சித்தர்களும், மகான்களும் இத முன்வச்சுட்டு போன ஒரு விஷயம். அப்படி உயிரை உணரும் போது என்னங்க நடக்கும் அப்படின்னா, உயிரை உணர்ந்துட்டனா, உயிரை நீ பார்த்துட்டனா, உனக்கு மரணமே கிடையாது. ஏன்னா, ஒவ்வொரு ஆன்மாவுமே இங்க வந்ததுக்கு அப்புறம் அது என்ன தேடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கிருந்து போறதுக்கு உண்டான வழிய தான் தேடிக்கிட்டு இருக்கு. நீங்க நல்லா பாருங்க. ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். அப்படியே உட்கார்ந்து அமைதியா பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னு உள்ளுக்குள்ள அந்த மனசு ததும்பி அப்படியே அலப்பாஞ்சுகிட்டு இருக்கும். நம்ம இத எடுக்கலாமா? அத பண்ணலாமா? இத எடுத்து உடைக்கலாமா? ஏதாச்சும் ஒரு வேலை செய்யலாமா? ஏதாச்சும் எங்கேயாச்சும் போலாமா? யாரையாச்சும் ஏமாத்தலாமா? யாராச்சும் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு ஒரு செயல்கள்ல ஈடுபடுது. அப்ப அந்த செயல்கள்ல ஈடுபடும்போது அங்க என்ன நடக்குதுன்னா, அதுக்குண்டான கர்மாவை இது உடனே எடுக்குது. இதான் இங்க பெரிய பிரச்சனை. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா, அலைபாஞ்சுன்னு இருக்கிற அந்த மனச எப்ப நீ கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்த போற அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புதுல்ல. அப்ப அந்த மனச எப்பதான் நீ கட்டுக்குள்ள கொண்டு வர போற? இங்க நேரம் இல்ல. நேரம் போயிட்டு இருக்கு. எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம். எப்ப வேணாலும் மரணம் ஏற்படலாம். அப்ப போறதுக்கு உண்டான வழிய நீ தெரிஞ்சு வச்சிருக்கியான்னா கிடையாது. அப்ப போறதுக்கு உண்டான வழியும், போறதுக்கு உண்டான தடமும் உனக்கு தெரியலன்னா நீ எங்க போவ? நீ என்ன இந்த உடல்ல அப்படியே நிரந்தரமா இருக்க போறன்னு நீ நினைச்சுக்கிட்டியா? அப்படியே பெர்மனன்ட்டா இந்த உடம்பு. இந்த உடம்புல இருந்து நான் போகவே மாட்டேன்னு நீங்க நினைச்சிட்டீங்க. யாரா இருந்தாலும் சரி ஒரு நாள் இங்கிருந்து போறது உறுதி. ஆனா போறதுக்கான வழிய தெரிஞ்சு வச்சுக்கணும். போறதுக்கு உண்டான வழி தெரிஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு பய உணர்வு இருக்காது. யாரையும் ஏமாத்தணும்னு தோணாது. எங்கேயும் பொய் சொல்லணும்னு தோணாது. என்ன பண்ணணும்ன்றதுல ஒரு தெளிவு வந்துரும். அதுக்கு தான் சொல்றது யோகம் பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க. உன்னை நீ உணர்ந்துட்டனா, உன்னை நீ அறிஞ்சிட்டனா, முழுக்க முழுக்க பிரபஞ்சம் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். நேரடி இறைவனோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருவ. உங்களை யாராச்சும் திட்டினாங்கன்னா, அது அவங்களுக்கே போய் படும். உங்களுக்கு யாராச்சும் பண்ணாங்கன்னா, அது அவங்களுக்கே திருப்பி ரிட்டர்ன் போகும். யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரும் சக்தி, ஒரு பேராற்றலா நீ வந்துருவ அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்குது. அதுக்கு தான் பிரம்ம யோகம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க, யோகம் பண்ணுங்க. யோகம் பண்ணி நீங்க பல விஷயம் இருக்கு இந்த உடம்புல. நிறைய பேர் நீங்க அதை தெரியாம இருக்கீங்க. பல விஷயம் இருக்கு. இது சாதாரண உடம்பு கிடையாது. சாதாரண உடல் இல்ல இந்த சரீரம். சரீரத்துக்குள்ளார அப்பேற்பட்ட மாபெரும் பொக்கிஷமும், மாபெரும் தலைவன் இருக்கிறான். அவன உணருங்க. அவன புடிங்க. அவன புடிச்சு ஒரு தடவ அவன பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னு தெரியாம நீங்க இந்த ஊனக்கண்ணுல பார்த்துட்டு இருக்க எல்லா விஷயமே அழிஞ்சு போறதா எதுவுமே நீங்க இங்க நிரந்தரமா ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இறுதியில நீங்க கவனமா இருந்தீங்கன்னா, யோகம் பண்ணி உங்களுடைய உணர்வுகளுக்குள்ளால பயணம் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்க அவன பிடிக்க முடியும். தலைவன பிடிக்க முடியும். நீ இத தாண்டி நீ வெளிய பார்க்குற எல்லா தலைவனுமே இறந்து போறவன் தான். எல்லாருமே எவனும் நிரந்தரமா இருக்க மாட்டான். வெளியில இருக்கிற எந்த தலைவனும் சரி. தலைவா அப்படின்றதும், தலைவி அப்படின்றதும்
இவனுக்காக நான் உயிரை கொடுப்பேன்றதும், அவனுக்காக நான் செத்தே போவேன்றதும் அது கிடையாது அறிவுங்கிறது. அது கிடையாது ஞானமும் தெளிவுங்கிறது. ஒவ்வொருத்தருக்கும் ஞான சிந்தனை வரணும். ஒவ்வொருத்தருக்கும் ஞான தெளிவு வரணும். ஒருத்தருக்கும் பேராற்றல், பேரறிவு வரணும். பேரறிவும் பேராற்றலும் இல்லைன்னா ஆல்ரெடி வீண். சினிமால பாக்குறவனோ உலக வாழ்க்கையில பாக்குறவனோ தலைவன் கிடையாது. இதை தாண்டி ஒரு தலைவன் இருக்கிறான். தலைவன் அப்படின்றவன் ஒருத்தனை வழிநடத்தக்கூடியவனாக தான் இருக்கும். தலைவன் அப்படின்றவன் முழுக்க 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 அவனை எங்கோ ஒரு உச்சத்துக்கு கொண்டு போறோம்னா உண்மையான தலைவனா இருக்கும். அப்பேற்பட்ட தலைவனின் அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். சிவபெருமானை தவிர ஒரு உயர்ந்த தலைவன் இங்க இல்ல. எப்பேற்பட்ட தலைவனா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவனா இருந்தாலும், அவன் எப்பேற்பட்ட படையை வைத்திருந்தாலும், அவன் எவனாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவருமே ஒரே ஒரு தலைவன் கீழுக்கு தான் இயங்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு தலைவன் கூட கீழே தான் எல்லாருமே இருக்கீங்க. அப்பேற்பட்ட தலைவனுக்கெல்லாம் உயர்ந்த தலைவன் யாருன்னா அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். அவனை பிடிங்க. அவனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் இல்ல, நீங்க எதிர்பார்த்த விஷயம், நீங்க எதிர்பாராத விஷயங்கள் அனைத்துமே அவங்க கிட்ட இருக்குது. அகம் பிரம்மாஸ்மி சர்வம் சிவமயமா இருக்கான். அவனை பிடிங்க. அவனை பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு முக்தி மோட்சம் அப்படின்றத தாண்டி அதுக்கு முன்னாடி நீங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடிய விஷயங்கள் எதாச்சும் ஏராளம். இந்த உடல்ல அவ்வளவு சூட்சுமங்களும் அவ்வளவு ரகசியங்களையும் புதைச்சு வச்சிருக்கிறான். இதெல்லாம் விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு தலைவா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கிறது இல்ல. எத்தனை ஜென்மம் பிறப்பெடுத்தேனோ மனிதனாய் பிறப்பதற்கு அப்படின்றாரு. அப்பேற்பட்ட அந்த உடலை எங்கேயோ கொண்டு போய் வீணா விரயம் பண்ணாங்க. வீண் பண்ணிடாதீங்க. திருப்பி இதுக்கப்புறம் நீங்க மனித பிறப்பெடுக்கிறதுக்கு எத்தனை ஜென்மமாகுமோ, எத்தனை பிறப்பெடுக்க முடியுமோ அவனுக்கு மட்டும்தான் வழி. உடலை சரியான யோகங்களை எடுத்து பயிற்சி எடுத்து விரைவாக இறைவனை உணர்ந்து இறைவனை அறிந்து அனைவருமே ஞானத்துக்குள்ளார போக பாருங்க. எது நிரந்தரம்னா சமாதி நிலையும் ஞானமும் இது இரண்டும் தான் நிரந்தரம். இதை தாண்டி நீங்க என்ன செயலை செஞ்சாலும் போஜனம் இல்லாத இதுதான் ஒவ்வொரு சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் யோகிகளும் செஞ்சுட்டு போன ஒரு உயர்ந்த விஷயம்.